Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will see exercise 6.6 optional exercise. First question. In figure, PS is the bisector of angle QPR of a triangle PQR. Prove that QS divided by SR is equal to PQ divided by PR. So question என்ன சொல்றாங்கன்னா ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. அந்த டயகிராம்ல வந்து PS is a bisector னு சொல்றாங்க. So PS இந்த triangle PQR ல வந்து PS வந்து ஒரு bisector இருக்கு. அதாவது angle QPR இந்த angle bisector இருக்கு. So bisector இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு இந்த triangleோட angle P இந்த triangle angle P equal இருக்குன்னு அர்த்தம். So of a triangle PQR, prove that. So we have to prove is that QS divided by SR is equal to PQ divided by PR. So இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஆர்லேருந்து ஒரு லைன் நம்ம இழுத்துட்டு போகிறோம் which is parallel to SP. இந்த லைனுக்கு பேரலாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு போகிறோம் அண்ட் இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து T நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மை கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் RT parallel to SP ன்னு வரைகிறேன் such that RT cuts QP produced at T. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் என்ன பண்ணுறேன்னா triangle QRT. ஸோ triangle QRT இந்த ட்ரையாங்கிளில் வந்து எனக்கு PS வந்து பைசெக்டராக இருக்குது. ஸோ அப்போது என் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா இதில் வந்து எனக்கு இதில் பைசெக்டராக இருக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட் PSன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறேன். பிபிடி தியரம்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு லைன் பாஸ் ஆச்சுன்னா ஃப்ரம் அ 2 பாயிண்ட் இந்த லைன் வந்து தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பிபிடி தியரம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த தியரம் பிரகாரம் QS divided by SR will be equal to QP divided by PT. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா QS divided by SR is equal to PQ divided by PRன்னு சொல்லணும். ஸோ PR இந்த இடத்துல வரணும். ஸோ அதுக்கு பதிலாக PT தான் இங்கே இருக்குது. ஸோ PR is equal to PT நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா ஈஸியாக PT பதிலாக PRன்னு மாற்றலாம். ஸோ அப்போது நான் வந்து PR is equal to PTன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து RT is parallel to SP. ஸோ RT is parallel to SPனா இந்த parallel லைன்லேயே எனக்கு டிரான்ஸ்வர்ஸெல்லாம் ஒரு லைன் போகுது. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட லைன் டிரான்ஸ்வர்ஸெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ டிரான்ஸ்வர்ஸெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ என்னுடைய ஆங்கிள் SPR. ஸோ SPR this angle 2 மார்க் பண்ணுறேன் will be equal to angle PRT. இந்த ஆங்கிள் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஒரு parallel லைனில் வந்து டிரான்ஸ்வர்ஸில் ஒரு லைன் போச்சுன்னா இந்த அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் will be equal. ஸோ அல்டர்னேட்டிவ் இன்டர் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ angle 2 and angle 3 will be equal. ஸோ the first equation மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து angle QPS. ஸோ QPS இந்த ஆங்கிள் 1 PTR இந்த ஆங்கிளும் ஈக்குவல் பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் போத் ட்ரையாங்கிள். ஸோ அதை வச்சு நான் வந்து ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறேன். ஸோ இட் மீன்ஸ் தட் angle 1 is equal to angle 4. ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் வந்து angle 2 is equal to angle 3. ஈக்குவேஷன் 3ல் வந்து angle 1 is equal to angle 4 நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து given என்னன்னா angle QPS இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இட் மீன்ஸ் தட் angle 1 is equal to angle 2 because PS is a bisector. ஸோ இப்போ angle 1 angle 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா angle 2 வந்து angle 3க்கு ஈக்குவலாக இருக்குது. angle 1 வந்து angle 4க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு angle 3 angle 4 ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதாச்சும் என்ன சொல்வேன்னா angle 3 will be equal to angle 4. This angle and this angle will be equal. So it means that angle PTR will be equal to angle PRT. So அதை வச்சு என்ன சொல்வேன்னா sides opposite equal angles of a triangle are equal. ஸோ வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் வந்து எனக்கு இந்த சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இட் மீன்ஸ் தட் PR will be equal to PT. ஸோ PR is equal to PTன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ PR is equal to PTன்னு ப்ரூவ் பண்ணதுனால QS divided by SR is equal to PQ divided by PTன்ற இடத்துல PRன்னு போட்டிருக்கேன். Because PT is equal to PR, so hence prove this is what we have to prove according to question. Next second question. In figure D is a point on hypotenuse AC of a triangle ABC. DM is perpendicular to BC and DN is perpendicular to AB. Prove that DM square is equal to DN into MC. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் வந்து D வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, AC வந்து ஹைப்போட்டனியூஸ். ஸோ AC ஹைப்போட்டனியூஸில் DNக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. such that DM. ஸோ DM is perpendicular to BC. இந்த லைனுக்கு வந்து DM பெர்பெண்டிகுலராக இருக்குது அண்ட் ABன்ற லைனுக்கு DN பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ we have to prove is that DM square is equal to DN into MC. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தியரம் 6.7 எடுக்கிறேன். தியரம் 6.7ல் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் 90 டிகிரிக்கு போச்சுன்னா the both the triangle will be similar and it will also be similar to the whole triangle. So according to that theorem in triangle ABD. So ABD இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது பெர்பெண்டிகுலர் DN லைன் இருக்குது. So from that I can say that AND this triangle and DNB this both the triangle will be similar. So அதே மாதிரி next வந்து BDC. ஸோ இந்த ட்ரையாங்கிள் BDC இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது DM வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ சேம் அக்கார்டிங் டு தட் தியரம் this both BMD and MDC both triangle will be similar. ஈக்குவேஷன் 2 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் சிமிலர் ட்ரையாங்கிளில் வந்து என்ன பண்ணுறேன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவல் நமக்கு தெரியும். ப்ரொபோர்ஷனலாக இட் வில் பி ஈக்குவல். ஸோ இப்போ ஃப்ரம் 2 நான் என்ன எடுக்கிறேன்னா divided by DM is equal to MD divided by CD.
ஸோ அப்போ பிஎம் இந்த பக்கம் எம்சி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், டிஎம் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ ஐ வில் ஹேவ் பிஎம் இன்ட்டு எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்டி இன்ட்டு எம்டி. ஸோ எம்டி இன்ட்டு எம்டி வந்து டிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஎம் இன்ட்டு எம்சி. நம்ம கொஷனில் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா டிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஎம் இன்ட்டு எம்சி. ஸோ நமக்கு வந்து பிஎம்ன்ற இடத்துல நமக்கு டிஎன்னு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பிஎம் இஸ் ஈக்குவல் டிஎன் ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கிவன் நம்ம கொஷனில் கொடுத்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து பிஎம் இஸ் ஈக்குவல் டு டிஎன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஏபிசின்னு ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ ஏபி இந்த லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. பிகாஸ் எனக்கு லைனிங் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுன்னா எனக்கு ஏபின்ற லைனுக்கு பிசி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டிஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ டிஎம்ன்ற லைன் வந்து பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பிசி காமனாக இருக்குது. ஸோ பிசி ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏபி வில் பி parallel to டிஎம். ஸோ ரெண்டுமே 90 டிகிரி இருக்கிறதுனால எனக்கு ஏபி வில் பி ஆட்டோமேட்டிக்கலி parallel to டிஎம். ஸோ திஸ் டிஎம் வில் பி parallel to ஏபி. ஸோ ஏபி வந்து டிஎம்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அதோட ஹாஃபும் எனக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ என்பி இஸ் parallel to டிஎம்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிபி இஸ் parallel to. ஸோ சிபின்ற லைன் வந்து எனக்கு ஏபிக்கு அதே மாதிரி பேரலாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஎன் இந்த லைன் வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கும். ஸோ ஏபி வந்து சேம் பேஸாக இருக்குது. ஸோ சிபி இஸ் parallel to டிஎன். ஸோ சிபி will be parallel to dn. ஸோ நமக்கு வந்து சிபின்ற ஃபுல் லைன் டிஎன் பேரலாக இருந்துச்சுன்னா அது ஹாஃபும் எனக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ பிஎம் will be parallel to என்டி. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்பி இஸ் parallel to டிஎம். ஸோ இந்த லைனும் டிஎன் will be parallel to எம்பி. ஸோ இந்த ரெண்டு லைன் இந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்குது. இட் மீன்ஸ் தட் both the sides are parallel. ஸோ both the sidesலாம் பேரலாக இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ parallelogram. ஸோ வந்து டிஎம்பிஎன் இந்த குவாட்ரிலேட்டரல் வந்து எனக்கு வந்து parallelogram. ஸோ parallelogramனா எனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இட் மீன்ஸ் தட் டிஎன் வில் பி ஈக்குவல் டு பிஎம் அண்ட் டிஎம் வில் பி ஈக்குவல் டு என்டி. ஸோ அதை நான் ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பிஎம் இஸ் ஈக்குவல் டிஎன் இதுதான் நமக்கு தேவை. பிகாஸ் வி ஹாவ் டு ப்ரூவ் இஸ் தட் பிஎம் இஸ் ஈக்குவல் டு டிஎன். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு டிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஎம் இன்ட்டு எம்சி. ஸோ டிஎம் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு பிஎம்க்கு பதிலாக டிஎன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டிஎன் இன்ட்டு எம்சி. திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஷின், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு என்ஏன்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம லாஸ்ட் டைம் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா triangle AND is similar to triangle DNB ன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு சிமிலராக இருந்துச்சுன்னா the corresponding sides ratio will be equal நமக்கு தெரியும். ஸோ AN divided by DN is equal to DN divided by BN. ஸோ வந்து BN சைட் கொண்டு போயிடும், DN சைட் கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸோ AN into BN is equal to DN இருக்கும். ஸோ DN square is equal to AN into BN. ஸோ நமக்கு வந்து கொஷனில் ப்ரூவ் பண்ண என்னன்னா dn square is equal to na into dm தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். dm பதிலாக நமக்கு bn இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் பார்த்தோம் parallelogram opposites equal to. ஸோ அது வந்து bn is equal to dmனு இருக்குது. ஸோ dn square is equal to an into dn. So this is what we have to prove according to question, hence proved. So next third question. In figure ABC is a triangle in which angle ABC is greater than 90 degree and AD is perpendicular to CB. Produce prove that AC square is equal to AB square plus BC square plus 2BC into BD. ஸோ நமக்கு வந்து ஏபிசி என்ற ஒரு ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. ஸோ ஏபிசி இஸ் ட்ரையாங்கிள் இன் விச் ஆங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் ஏபிசி வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா 90 டிகிரி கிரேட்டராக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி கிரேட்டராக இருக்குது. ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிபி ப்ரொடியூஸ். ஸோ வந்து சிபியிலேருந்து லைன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற லைன் எப்படி இருக்குன்னா சிபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏடின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் இஸ் தட் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 2BC இன்டூ பிடி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நான் என்ன பண்ணுறேன்னா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏடிசி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்து பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் 2 அதாவது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னா இந்த ஃபுல் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி பிடி ப்ளஸ் சிபின்னு எழுதுறேன் அண்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் ப்ளஸ் 2BC இன்டூ டிபின்னு கிடைக்கும். பிகாஸ் வந்து நான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் சால்வ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தோம் என்னென்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ இப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து ஏபி ஸ்கொயர்னு போடலாம். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 2BC இன்டூ டிபி. ஸோ இதான் கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஹென்ஸ் வி ஹேவ் ப்ரூவ்ட். So next fourth question. In figure ABC is a triangle in which angle ABC is less than 90 degree and AD is perpendicular to BC. Prove that AC square is equal to AB square plus BC square minus 2BC into BD. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரி. இட் மீன்ஸ் அக்யூட் ஆங்கிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏடி திஸ் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு திஸ் லைன் பிசின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் 2BC இன்டூ பிடி.
ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிபி எடுக்கிறேன். ஸோ ஏடிபி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது எனக்கு 90 டிகிரி இங்கே இருக்கும். ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணனா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது எனக்கு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர்னு கிடைக்கும். பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். பிகாஸ் நம்ம கொஸ்டினில் சொல்லியிருக்கிறது ஏசி ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து சால்வ் பண்ணும்போது சிடி ஸ்கொயர், அதாவது சிடி வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்னா பிசியிலேருந்து பிடியை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு சிடி கிடைக்கும். ஸோ பிசி மைனஸ் பிடி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை சால்வ் பண்ணும்போது எனக்கு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் மைனஸ் 2bc பிடியும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்துருக்கேன் என்னன்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு. ஸோ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் பார்த்தா ஏபி ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் 2bc இன்ட்டு பிடியும் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஸ்டின், ஹென்ஸ் ப்ரூவ்ட். Next, fifth question. In figure, AD is a median of a triangle ABC and AM is perpendicular to BC. Prove that AC square is equal to AB square plus BC square minus 2bc into DM plus BC by 2 the whole square. So, நம்ம கொஸ்டினாக சொல்கிறாங்கன்னா AD is a median. ஸோ AD வந்து மீடியனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மீடியனாக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வந்து ஹாஃபாக பிரிக்குதுன்னு அர்த்தம். of a triangle ABC, ABC and triangle பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. And AM, so AM is perpendicular to this BC ன்னு சொல்கிறாங்க. So, you have to prove this given term. So, அப்போது AD is a median. So, AD is a median na this triangle will be halfly divided. So, என்ன divide ஆகும். So, BD will be equal to CD. ஸோ நான் ஃபுல்லாக எப்படி எழுதலாம்னா half of BCன்னு எழுதலாம். அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் AMD. ஸோ AMD இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால இந்த AMD ட்ரையாங்கிள் எடுக்கும் போது எனக்கு AD வந்து ஹைப்போட்டனஸாக இருக்கும். ஸோ AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AM ஸ்கொயர் ப்ளஸ் DM ஸ்கொயர் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் AMC. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது 90 டிகிரி இருக்குது. ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AM ஸ்கொயர் ப்ளஸ் CM ஸ்கொயர் வந்து தேர்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 and 2 மைனஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் அண்ட் திஸ் ட்ரையாங்கிளை வந்து மைனஸ் பண்ணுறேன். AD ஸ்கொயர் மைனஸ் AC ஸ்கொயர் and இந்த டேர்மோட மைனஸ் பண்ணுறேன். ஸோ AC ஸ்கொயர் மைனஸ் AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வந்து AM ஸ்கொயர் ப்ளஸ் CM ஸ்கொயர் எழுதிக்கிறோம் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு AD ஸ்கொயருக்கு பதிலாக AM ஸ்கொயர் ப்ளஸ் DM ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ AM ஸ்கொயர் ப்ளஸ் CM ஸ்கொயர் மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் AM ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ மைனஸ் DM ஸ்கொயர். ஸோ மைனஸ் AM ஸ்கொயர் ப்ளஸ் AM ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். எனக்கு ரிமைனிங் CM ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து AD ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் CM ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ AD ஸ்கொயர் ப்ளஸ் CM நான் எப்படி எழுதலாம்னா, ஸோ இது எனக்கு CMனா CM வந்து DM ப்ளஸ் CDன்னு எழுதலாம். பிகாஸ் இது வந்து நடுவில் Dன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ CD ப்ளஸ் MDன்னு எழுதலாம். C ப்ளஸ் DM த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர். ஸோ AD ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணனா எனக்கு CD ஸ்கொயர் ப்ளஸ் DM ஸ்கொயர் ப்ளஸ் 2CD இன்ட்டு DM மைனஸ் DM ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர் ப்ளஸ் CD இன்ட்டு டிஎம்னு கிடைக்கும். பிகாஸ் எனக்கு ப்ளஸ் DM ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2CD இன்ட்டு DM மட்டும் இருக்கும். வேர் CD இஸ் ஈக்குவல் டு half BC அண்ட் CD இஸ் ஈக்குவல் டு half BC பார்த்தோம். பிகாஸ் நமக்கு வந்து D வந்து மீடியனாக இருக்குது. மீடியனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து CD will be equal to half BC ன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம். ஸோ வந்து CD is equal to half BC சப்ஸ்டிட் பண்ணுறேன் CDயில். இப்போ எனக்கு வந்து AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BC டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு BC டிவைட் பை 2 இன்ட்டு DM கிடைக்கும். பிகாஸ் CD is equal to BC divided by 2 இந்த இடத்துல CD தான் இருந்துச்சு. கேன்சல் 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு AD ஸ்கொயர் ப்ளஸ் BC இன்ட்டு DM ப்ளஸ் BC divided by 2 the whole square. So this is what we have to prove according to question. So hence proved. So next second வந்து AB square is equal to AD square minus BC into DM plus BC divided by 2 the whole square. So prove பண்ண சொல்லியிருக்காங்க. So triangle AMB எடுக்கிறேன். So triangle AMB இந்த triangle எடுக்கிறேன். triangle எடுக்கும் போது எனக்கு M 90 டிகிரி இருக்குது. ஸோ பித்தாகோரஸ் theorem யூஸ் பண்ணனா எனக்கு AB square is equal to AM square plus BM square கிடைக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் triangle AMD இந்த triangle எடுக்கிறேன். இந்த triangle எடுக்கும் போது எனக்கு AD square is equal to AM square plus DM square கிடைக்கும். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 4 and 5 சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு AB square minus AD square கிடைக்கும். அண்ட் ABக்கு பதிலாக AM square plus BM square and AD க்கு பதிலாக AM square plus DM square நடுவில் மைனஸ் இருக்கும். ஸோ AM square plus BM square மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் ஆகிடும். அண்ட் இது சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆகிடும். மைனஸ் DM square கிடைக்கும். ஸோ எனக்கு AM ஸ்கொயரும் மைனஸ் AM ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு BM ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு AD ஸ்கொயர் ப்ளஸ் BM ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ BM வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா BM ப்ளஸ் MDன்னு எழுதலாம். ஸோ AD ஸ்கொயர் ப்ளஸ் BM ஸ்கொயர் பதிலாக நான் வந்து BD மைனஸ் DM ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர் நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து BD மைனஸ் DM ஸ்கொயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில். ஸோ AD ஸ்கொயர் மைனஸ் DM ஸ்கொயர் ப்ளஸ் BD ப்ளஸ் DM ஸ்கொயர் மைனஸ் 2BD இன்ட்டு DM which is equal to AD ஸ்கொயர்
ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். எனக்கு ப்ளஸ் டிஎம் ஸ்கொயர் மைனஸ் டிஎம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2bd இன்டூ டிஎம்னு இருக்கும். பிடி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பிசி பிகாஸ் நம்ம பார்த்தோம் டி இஸ் அ மீடியன். ஸோ டி மீடியன்னா ஹாஃப் பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடிக்கு பதிலாக பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2bdக்கு பதிலாக பிசி டிவைட் பை 2 இன்டூ டிஎம் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்டூ டிஎம்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஸ்டின். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் வந்து ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ad ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் பிசி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ வந்து நம்ம சிக்ஸ்த் ஈக்குவேஷன் அதாவது நம்ம வந்து முன்ன ப்ரூவ் பண்ணது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இன்டூ டிஎம் ப்ளஸ் பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரூவ் பண்ணது வந்து செவன்த் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே எடுத்து நான் இப்போ லாஸ்ட் சப்டிவிஷனுக்கு அதுக்கு முன்னாடி சப்டிவிஷனுக்கு அந்த ரெண்டுத்தையுமே எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். எடுத்து ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆட் பண்ணும்போது ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதோட ஆன்சர் வந்து எனக்கு இந்த சைடு நான் எழுதிப்பேன். ஸோ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இன்டூ டிஎம் ப்ளஸ் பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்டூ டிஎம் ப்ளஸ் பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏடி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிசி டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அண்ட் பிசி டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். மைனஸ் பிசி இன்டூ டிஎம் அண்ட் ப்ளஸ் பிசி இன்டூ டிஎம் கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ வந்து ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் 2ad ஸ்கொயர் அண்ட் பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து சால்வ் பண்ணும்போது பிசி ஸ்கொயர் டிவைட் பை 4 கிடைக்கும். பிகாஸ் 2 ஸ்கொயர் வந்து 4. அதே மாதிரி எனக்கு 2 ஸ்கொயர் 4 இருக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் டிவைட் பை 4 ப்ளஸ் பிசி ஸ்கொயர் டிவைட் பை 4 கிடைக்கும். ஸோ 2ad ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு 2bc ஸ்கொயர் இருக்கும். கீழே வந்து 4 அப்படியே இருக்கும். ஸோ பிகாஸ் கீழே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே ஆட் பண்ண முடியும். ஸோ டிவைடட் பை 4 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ கொஸ்டின் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ad ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் அக்கார்டிங் டு கொஸ்டின். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க் யூ.